காலையில் 7:30 மணிலேருந்தா? காலையில் 7:30 மணிலேருந்து இங்கே உட்காந்துருக்கியா? சாப்பாடுலாம் கொடுத்தாங்களா? சரி, நான் பேசுகிறேன். வேறு என்ன, தண்ணி எதாவது வேணுமா? எதுக்குடா இப்படி சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு எதுக்குடா இப்படி பப்பு போகிறீங்க? நீங்கள் அதுகளை கூப்பிட்டு போனீங்களா? அது உங்களை கூப்பிட்டு உங்களில் ஒருத்தி. என்னுடைய ஆதங்கம், என்னுடைய கேள்விகள், அது நீங்களும் ஒருத்தர். ஹைங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட சேனலுக்கு உங்களை எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருதுங்க. கோயம்பேட்டில் ஒரு பொண்ணை கார் ஏற்றி கொண்டுட்டாங்கன்னு. ஒரு டைம் அடித்தாங்க, மறுபடியும் ஃபோர்ஸாக இடித்து கொண்டுட்டாங்கன்னு. பைக்கில் போயிட்டு இருந்தது. ஸோ பின்னாடி வந்த கார் வேணுக்குன்னே 2 டைமும் டபுள் டைம் மோதி பொண்ணு ஸ்பாட் அவுட். கூட இன்னொரு பொண்ணு கூட இருந்தது. அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில் சிகிச்சையில் இருக்காங்க. ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. ஒரு 10% தான் பிழைக்கிறதுக்கு வாய்ப்புன்னே சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ந்தோம்னா, சனிக்கிழமை நைட்டு இந்த பொண்ணு வந்துட்டு அவள் அம்மாட்ட கேட்குறா, அம்மா இந்த மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவும் எந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களோட அந்த ஃப்ரெண்டு வீட்டிலோட அம்மா வந்துட்டு ஃபோன் பண்ணி, எங்கள் பிள்ளை கூட தான் பிள்ளை வெளியே போகிறா, நீங்கள் அனுப்பி விடுங்கம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்படியே இந்த அம்மாவும் இந்த பிள்ளையை அனுப்பி விடுறாங்க. இந்த பிள்ளையும் அந்த ஃப்ரெண்டு, இந்த பிள்ளைக்கு 18 வயசு, அவள் ஃப்ரெண்டுக்கு 17 வயசு. 2 பேருமா சேர்ந்து காரில் ரேப்பிடோவில் புக் பண்ணி அந்த தனிநபர் பாருக்கு போகிறாங்க. அங்கே போனால் கப்பலாக தான் அலோடு பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஏற்கனவே கப்பலாக புக் பண்ணியிருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. ஸோ அங்கே ஒரு 2 பசங்களை வர சொல்கிறாங்க. அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவங்கள வர சொல்லி, ஸோ அவங்கள 2 பேரும் சேர்ந்து தான் புக் பண்ணியிருக்காங்க, ஒரு டபுள் ஜோடியாக. அப்போது சேர்ந்து தான் புக் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க தனிநபர் பாரில். அந்த பசங்களுக்கு வயசு வந்துட்டு 21 வயசு. ஸோ சேர்ந்து 4 பேராக உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிறப்போ சரக்கு அடிக்கிறாங்க. சரக்கு நின்னா பீரு லைட்டாக அடிச்சிருக்காங்க போல். அந்த பசங்க வந்துட்டு பொண்ணுங்களை உள்ளே விட்டுக்கிட்டு அவங்க பின்னாடி வெளியே ஏதோ போயிருக்காங்க. வெளியே இல்லை, கொஞ்சம் பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதுக்காக அவங்க அந்த பக்கம் போயிருக்காங்க. இந்த பிள்ளைங்க சரக்கு அடிக்கிற இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போது இதில் கூட வந்து அந்த 17 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு சரக்கு அடிக்குது, பீர் ஏதோ அடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு குடிச்சதில் அப்படியே மட்டையாகி உட்காந்துட்டு இருக்குது சேரில். 18 வயசு இந்த பொண்ணு வந்துட்டு இறந்த பொண்ணு. அந்த பொண்ணு வந்துட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுது. அப்போ இவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு நிற்கிறப்போ கூட வந்த பசங்களும் வந்துட்டாங்க. வந்தப்போ அவள் சரக்கு அடிச்சதில் இதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, லைட்டாக கொஞ்சம் பீர் அடிச்சா அப்படின்னு. ஸோ அப்படியே பசங்களும் அவங்க பக்கத்தில் நிற்கிறாங்க. இவள் டான்ஸ் ஆடிக்கிட்டு நிற்கிறான். அப்போ இவளை சுற்றி கொஞ்சம் பசங்க நிற்கிறாங்க. அவங்க வந்துட்டு இவளோட இடுப்பை வந்துட்டு கிள்ளுறாங்க. கிள்ளிக்கிட்டு வா நமக்கு டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ அவள் அதை தட்டி விட்டுறா, இக்னோர் பண்ணுறா, திட்டுறா அந்த இடத்துல. அப்போது கூட வந்த பசங்க, அந்த 2 பசங்களும் சொல்கிறாங்க, ஆனால் இப்படி பண்ணாதீங்க, அவங்க டான்ஸ் ஆடணும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அவனை அப்படின்னு. அப்போது இவங்க இப்படி ஆர்கியூ பண்ணுறத பார்த்த அங்கே இருக்கிற இன்னொரு மற்ற பசங்க வந்துட்டு இங்கே இந்த பொண்ணை வந்துட்டு கிண்டல் பண்ணாங்கல்ல, அந்த பசங்களை இவங்களுமா சேர்ந்து சண்டை நடந்தது. அப்போ இப்படி சண்டை நடக்கிறப்போ, அதாவது ஒரு நல்ல பசங்க இருப்பாங்கல்ல அந்த இதுலேயே பாரில் இருந்த நல்ல பசங்க வந்துட்டு இந்த பொண்ணை வந்துட்டு கிண்டல் பண்ண பசங்க கூட சண்டை போட்டாங்க. அந்த சண்டை நடக்கிறப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாரை விட்டு வெளியே வராங்க. வெளியே எப்படி வராங்க, ஸ்கூட்டியில் வராங்க. ஏன்னா அந்த 2 பசங்களுக்கு கூட வந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஸ்கூட்டி இருக்குது. அவங்க ஸ்கூட்டியில் வந்தாங்க, ஸ்கூட்டிலே வராங்க. ஸ்கூட்டியில் ஏற்றிக்கிட்டு அவங்கள பஸ் ஸ்டாப்பில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் ஸ்கூட்டியில் ஏற்றுறாங்க. ஸ்கூட்டியில் ஏற்றி ஃப்ரெண்டில் ஒருத்தன் இருக்கான், நடுவில் 2 பொண்ணுங்க, பின்னாடி இவங்க ஒரு பையன். இப்படி 4 பேராக போகிறாங்க ஸ்கூட்டியில் போகும்போது கோயம்பேடு கிட்ட வரப்போ பிரிட்ஜு பக்கம் பின்னாடி அவங்க பொண்ணை டீஸ் பண்ணாங்கல்ல அந்த பசங்க காரில் வராங்க. ஒரு 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க காரில் வராங்க. 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க காரில். பின்னாடி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. வந்து இவங்க போன ஸ்கூட்டியை மோதிட்டாங்க. ஒரு டைம் மோதினாங்க, ஆனால் பைக்கு கீழே விழலை. திருப்பியும் மறுபடியும் ஃபோர்ஸாக மோதினாங்க. அதில் நடுவில் இருந்தவங்களே தான் தூக்கி எறிஞ்சிட்டது. அப்போ அந்த நடுவில் இருந்தவங்க பிள்ளைங்க வந்துட்டு 2 கேர்ள்ஸும் ஒருத்தியை தூக்கி எறியவும் அவள் தலையில் கல்லில் போய் தலை அடித்து அவள் ஸ்பாட் அவுட்டு. இன்னொருத்தி ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்கா. 10% தான் பிழைக்க முடியும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க.
எப்படி இருக்கு இல்லைங்க? பாருங்களேன், அந்த பையன் சொல்கிறான் இருந்துக்கிட்டு. வீடியோ பாருங்களேன், ப்ளே பண்ணுறேன். மத்தியானம் சாப்பிட்டியா? என்ன நடந்துச்சு எக்ஸாக்டா? என்னப்பா தப்பாவே பார்த்தா அந்த பொண்ணுல இடுப்பு கிட்டது. கொஞ்சம் தெளிவா பேசு. என்ன நடந்துச்சு? தண்ணி வேணுமா? ரொம்ப என்ட்ரி ஆகணும். 9 மணி என்ட்ரி ஆயிருப்போம். 4 பேர் உள்ள போனப்போ டான்ஸ் ஆடும்போது இந்த பொண்ணு லைட்டா குடிச்சிருந்தா மதுன்ற பொண்ணு. யாரு? ஜானு குடிச்சிருந்தா. நீங்க குடிச்சிருந்தீங்களா? உங்க வயசு என்ன? 21. பொண்ணுங்களுக்கு வயசு என்ன? 19. 2 பேருக்கும் 19ஆ? 17 வயசுங்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு 19, ஒரு பொண்ணு 17. சரி, உள்ள பொண்ணு இன்னொரு பையன் எத்தனை வயசு? கரெக்டாக 19 ஆகும். நீங்க அந்த பொண்ணுங்களை கூட்டு போனீங்களா? அந்த பொண்ணுங்க உங்களை கூட்டு போச்சா? ரேப்பிடோ போன அந்த பாப்பாண்ட வந்து பொண்ணுங்க தான் உங்களை கூட்டு போச்சுங்களா? எதுக்கு? நாங்கள் அங்கே இருந்தோம். அவங்க ரேப்பிடோ பண்ணி வந்தாங்க. சரி, ஆனால் பேரா உள்ள போனீங்களா? பேரா உள்ள போனால் என்ட்ரி ஃப்ரீயா? சரி, என்ன நடந்துச்சு உள்ள? உள்ள போய் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க. யார்? 2 பொண்ணுங்களும் ட்ரிங்க்ஸ் பண்ணாங்களா? ஓரமாக உட்காந்துட்டாங்க. அந்த லெக்ஸ் அட்மிட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து உட்காந்துட்டாங்க ஓரமா. இவங்க ஜானூர்ல இருந்தாங்கல்ல, அவங்க தான் ரொம்ப சுற்றி டான்ஸ் ஆடினு பண்ணிட்டாங்க. இப்போ 10 பேர் வந்துருக்காங்க காருக்காரங்க. அவங்க வந்து இடுப்பு எதுவும் கிளிக்கிறாங்க போல. டான்ஸ் ஆடி இடுப்பு கிளி வாழது கூப்பிடுறாங்க போல. என்ன சொன்னாங்க, நான் போய் பேசினேன். டான்ஸ் ஆடும் போது க்ரௌட்ல சொன்னேன், இந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது கொஞ்சம் மூவ் பண்ணி ஆடுங்க, லேடிஸ் ஆடுறாங்க, ஃப்ரீயாக ஆடணும் அப்படின்றது. நீ யாரும் சொல்லிட்டு பிடிச்சி மிக்ஸ் ஒன்று வச்சாங்க. அப்போவே பவுன்சர்ட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு. நீ வெளியே பார்த்துக்கானே இப்போ எதாவது பண்ண மூவ் பண்ணாத அப்படின்ட்டு. சரி சொன்னா. அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே வேற பசங்களுக்கு சண்டை ஆயிடுச்சாங்க. அவனுக்கும் பசங்களுக்கும் டான்ஸ் ஆடும் போது கை விடுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறாங்க போய். அந்த காலையில் இவனு வர எங்கே இருந்துக்கிறாங்க. ஏன் விஷயம் வர ஆயிடுச்சுல. வெளியே வந்தோடனே இவனுக்கு அடிக்கிறதுக்கு சுற்றி இது பண்ணியிருந்தாங்க. இவர் என்ன பண்ணாரு, காலத்து வெளியே வந்து நம்ம அந்த கோயம்பேடு இந்த ரைட் இருக்கு பிரிட்ஜ் எடுத்துக்கு ஆப்போசிட் அந்த உள்ள போவோம், நதியார் மேலே போகுது. அப்போ கார் நிப்பாட்டினாரு. சரி, நாங்கள் என்ன பண்ணோம், நான் அந்த பொண்ணுங்க பஸ் ஸ்டாண்டில் உள்ளான்னு கிளம்புறோம். நான் அந்த பையன் வண்டி ஓட்டுறான். 2 பேர் நடந்து பொண்ணு உட்காந்து நான் லாஸ்ட்டில் உட்காந்துக்கிறேன். ஒரே பைக்ல 4 பேர் போனீங்களா? எப்படி? நான் அந்த பையன் வண்டி ஓட்டுறேன், 2 பொண்ணு நல்லா உட்காந்து நான் லாஸ்ட்டில் உட்காந்தேன். ஒரு பைக்ல இப்போ 4 பேர் போனீங்க? ஸ்கூட்டி. ஸ்கூட்டிலையா? கரெக்டாக அதை கிராஸ் பண்ணுறோம். அந்த பசங்க கழட்டிக்கு கார் வச்சுக்கிறானுங்க. கார் எல்லாம் கார் அடிச்சதுக்கு கள்ளத்துக்கு சண்டே லாஸ்ட் சண்டே சொன்ன பார்த்தீங்களா, அவங்க அந்த வெளியில் வச்சுருந்தாங்க போல. காரில் எல்லாம் இருந்துக்கிறாங்க. இவங்க வச்சுட்டு போயிட்டாங்க. நான் கரெக்டாக அந்த கார் தண்ணி போகிறேன், எங்கே தொத்தின்னு வந்தாங்க காரில். அவங்க தான் நினைச்சுக்கிறாங்க போல, இந்த பொண்ணுனால தான் இவனுக்கு வேலை பண்ணுறான், அந்த பொண்ணு நினைச்சுக்கிறாங்க போல. தொத்தின்னு ஃபஸ்ட்டு ஒரு இடி வச்சாங்க, கார் வச்சு வண்டி வச்சாங்க. வண்டி அப்போ இதுவாகல, லைட்டாக சிங்கிள் ஆகிடுச்சு. திருப்பி என்ன பண்ணுறோம், ஸ்பீடாக போகிறோம். தொத்தின்னு வராங்க, இன்னும் ஸ்பீடாக போய் வந்து பிரேக் நம்ம அப்படியே வைக்கிறோம். திருப்பி வந்து அடிச்சானுங்களா? ஃபர்ஸ்ட் தடவை இடிச்சு கீழே விழுகல, 2வது தடவை இடிச்சு அப்படியே எல்லாம் கீழே எல்லாரும் கீழே வந்துட்டீங்க. என்ன ஆயிடுச்சு, அதை பார்த்தா நான் ஒரு நாள் 3 மணி பேண்ட் எல்லாம் எப்போ கிழிஞ்சது? இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க போல. அந்த இதுக்கு பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் கேஸ் எடுக்கணும். அரைச்சிருக்கா உடம்பு போகலா? பேண்ட் எல்லாம் கிழிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களா? ஏன் இங்கே உட்கார வச்சிருக்காங்க உனைய? இல்லை, அந்த பையனை பேசிட்டு இருக்காங்க. யாரு? அதே பையனை பேசிட்டு இருக்காங்க. அது சரிப்பா, ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஏன் இங்கே உட்கார வச்சிருக்காங்க? ஸ்பாட்லேயே ஒரு பொண்ணு இறந்துருச்சா? எப்படி இருந்துச்சு? கல்லா கட்டில மண்டபி அடிச்சு விட்டதோட திருப்பி கார் வச்சு ஏத்தனானுங்களா? அடிச்சுட்டு போயிட்டாங்க பாட்டுன்னு. இந்த பொண்ணு பறந்து அந்த கல்ல தலை பட்டுச்சா இல்லை கட்டையில பட்டுச்சுன்னு ஸ்பாட் இருக்கு. இன்னொரு பொண்ணு இந்த பொண்ணு இப்போ ஹாஸ்பிட்டல் சீரியஸ். அது இங்கே அதுக்கும் தலையில அடியா? கேம் சார் உனக்கு மயக்கம் ஆயிடுச்சா? இன்னொரு பையன் நல்லா இருக்கானா? அதனால சம்மாடி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எங்களுக்கு ஆகலையே, அந்த பொண்ணுங்க அதை பார்த்தா அந்த பசங்க எஸ் ஆயிட்டானுங்களா? வந்துட்டாங்க. பிடிச்சாச்சா எல்லாரையும்? எத்தனை பசங்க பிடிச்சிருக்காங்க? வண்டி ஓட்ட மாட்டோம்னு வரல. மொத்தம் எத்தனை பேருப்பா? 5 பேரும் 6 பேரும் வந்தாங்க. 4 பேர் உள்ள இருக்காங்க. உனக்கு உடம்பு வலிக்குதா? பெயினா இருக்கா? எதுக்குன்னா சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கிளம்பியா இங்கே உட்காந்துருக்க? காலையில எப்பயிலேருந்து உட்கார வச்சிருக்காங்க? 7:30 மணி. காலையில 7:30 மணிலேருந்தா? காலையில 7:30 மணிலேருந்து இங்கே உட்காந்துருக்கியா? சாப்பாடுலாம் கொடுத்தாங்களா? சரி, நான் பேசுறேன். வேற என்ன தண்ணி ஏதாவது வேணுமா? எதுக்குடா இப்படி சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு எதுக்குடா இப்படி பப்பு போறீங்க? நீங்க அதுல கூப்பிட்டு போனீங்களா? அது உங்களை பண்ணி வந்தாங்க. நான் வந்து நீங்க எதுக்கு தனியா எதுக்கு போனீங்க? இங்க நாங்க எப்பவுமே சனிக்கிழமை சண்டே போவோம். நாங்க எவ்வளவு என்ட்ரி ஃபீ எவ்வளவு ஒரு ஆளுக்கு? நான் வந்து இப்போ 500 பே பண்ணி போவோம். சில டைம் வந்து உள்ள டிஜே போற 2 பையனா இருப்பான். உள்ள டிஜே போற பையன். ஸோ அவங்க கூட போய் உட்காருவேன், எல்லாம் போய் டான்ஸ் ஆடுறத குடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. மட்டும் பண்ண. பேர் என்ன? அர்ஷத். அஸ்ரதா. எப்போ அப்படி 2 பொண்ணுங்க வாழ்க்கை போச்சு? அது 2மே குடிச்சிருந்துச்சுங்களா? மைனர் பொண்ணு 17 வயசு பொண்ணுமா குடிக்குது? நான் அவங்களை உள்ளே அமுச்சு விட்டு மேலே நீங்கள் 2 பேருமே குடிக்கலையா? அந்த பொண்ணை உள்ளே அமுச்சு விட்டு
நான் மேலே ஒரு 10 நிமிஷமா பவுன்சர் பேசியிருந்தேன். கீழே போகிறேன், பீர் குடிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க 2 பசங்க 2 பேருமே நீங்கள் குடிக்கல, பொண்ணுங்க 2 பேருமே குடிச்சிச்சுங்க. அதனால தான் அவங்க எங்கே கீழே வந்து போகிறோம், நடுவில் உட்கார வச்சு நாங்கள் வண்டி ஓட்டணும். ரொம்ப சேஃபடாக ஒரு ஓலாகலாம் புக் பண்ணி வந்திருக்கலாம்ல. பார்த்தீங்களாங்க, ஆக்சுவலி அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு போனது தப்பு. ஆக்சுவலி கவர்மெண்ட் ரூல் போட்டிருக்குல்ல, 21 வயசானாதான் 21 வயசு முடிஞ்சாதான், அதுவும் ஆதார் கார்டை அப்போ செக் பண்ணி தான் நீங்கள் சரக்கு கொடுக்கணும்னு. பட் அங்கே ஒரு தனிநபர் பாரில் எப்படி கொடுத்தாங்க, எப்படி அலோவ் பண்ணாங்க? ஸோ கொஸ்டின். இப்போ அந்த பாரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சீல் பண்ணிட்டாங்க. அண்ட் மக்களே, இதில் உங்களோட கருத்தை கீழே பதிவில் கமெண்டில் சொல்லிட்டு போங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். பாய்.